இப்போ வந்து ட்ரம்ப் இறந்துட்டாருன்னு சொல்லி முதல் முறையாக நம்ம அந்த நியூஸை கேள்விப்படுறோம். இப்போ ட்விட்டர் வந்து எலான் மஸ்கோடது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து எலான் மஸ்க்கு உடைய பர்மிஷனோட தான் அமெரிக்காவின் அதிபர் பதவிங்க ரொம்ப முக்கியமான பதவி. இப்போ அதுவே வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஆயிடுச்சுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஊடகங்களில் வந்து என்னென்னா திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா உடனே அதை வந்து வேகமாக பரப்புறது, இது வந்து அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை வந்து பாதிக்கும். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாருங்க சார். சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி எக்ஸ் தளத்தில் வந்து ட்ரம்ப் இஸ் டைடு, ட்ரம்ப் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? இது என்ன கண்ணோட்டத்தில்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு லியோனி செத்துட்டாருன்னு சொல்லி இப்போ கிளப்புவானுங்க. இதோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 தடவைக்கு மேலே பரப்பிட்டாங்க லியோனி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா வடகொரியா அதிபர் இறந்துட்டாருன்னு சொல்லி அடிக்கடி பரப்பிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் இறந்துட்டாருன்னு சொல்லி முதல் முறையாக நம்ம அந்த நியூஸை கேள்விப்படுறோம். இது என்னென்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பதிவுகள் போடப்பட்டிருக்குது ட்விட்டரில். இப்போ ட்விட்டர் வந்து எலான் மஸ்கோடது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து எலான் மஸ்க்கு உடைய பர்மிஷனோட தான் இந்த மாதிரி வதந்தி யாரும் கிளப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர், அவர் வந்து என்ன சொன்னார்னா 2-3 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு ஏதாவது நடந்தால் நான் பதவி ஏற்க தயார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சார், அண்ணன் எப்படா சவான் தென்னை. அதே தான் அங்கே அமெரிக்காவில் நடந்துட்டுருக்குது. ஒரு துணை அதிபராக இருக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்குவேன்னு சொன்னால் அப்போ அந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ இது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 நாட்களாக தொடர்ந்து ஊடகங்களில் வந்து ட்ரம்ப்போடைய கையெலாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாயிடுச்சு, அவர் உடம்பில் வந்து சில அசாதாரணமான உடல் நகர்வுகள்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலை தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தாங்க. வெள்ளை மாளிகை நிர்வாகம் வந்து என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, அவருக்கு சில நோய்கள்லாம் இருக்குது, 79 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு, நிறைய நோய்கள்லாம் இருக்குது, ஆனாலும் வந்து அவர் உடல் நலத்தோடு தான் இருக்கிறார், ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தை கொடுத்தாங்க. எனவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு ஊடகத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பல வருஷங்களுக்கு முன்னாடி திடீர்னு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. என்னது சார்? என்னன்னா கனகா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, நடிகை கனகா இறந்துட்டாங்கன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. அது வந்தவுடனே பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்சது ஒரு பிரபலமான ஒரு ஊடகம், பெரிய ஊடகம். அந்த ஊடகத்தில் வந்து அதை பார்த்துட்டு உடனே நாங்களும் வந்து நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. நாங்கள் போட்டதை பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எல்லா ஊடகமுமே நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஊடகத்தை பார்த்தோமோ அவங்க திடீர்னு நியூஸை நிறுத்திட்டாங்க. அப்டேட்டே பண்ணலை. சரி சார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோன் வருது, எங்களுடைய ஆசிரியருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அவங்க கனகா இறக்கலை, தயவுச்சு இந்த நியூஸை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. அவர் நீங்கள் யாருங்க பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது நான் கனகா தான் பேசுகிறேன், முதல்ல நியூஸை நிறுத்துங்கய்யா அப்படின்னு சொல்லி கனகாவே ஃபோன் பண்ணி சொன்னாங்க நியூஸை நிறுத்த சொல்லி. அதுக்கப்புறம் நியூஸை நிறுத்திட்டு அந்த சேனலுடைய எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏங்க இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஏதோ ஒரு சோர்ஸ் எப்படியோ வந்துச்சுங்க, அதை வச்சு தெரியாமல் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் அது தப்புன்னு சொன்னாங்க, உடனே நிறுத்திட்டோம் அப்படின்னாரு. அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா கனகா வந்து அந்த ஃபோன் வர்றதுக்குள்ளே நடிகை கனகா அவர் கடந்து வந்த பாதைன்னு சொல்லி நியூஸ்லாம் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் முதல் படம் என்ன, அவர் வந்து எப்படியா வளர்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட ஆரம்பித்து அவர் உடல் எங்கே அடக்கம் பண்ண போகுதுங்கிற வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிவே பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு. இந்த மாதிரி ஊடகங்களில் வந்து என்னென்னா திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா உடனே அதை வந்து வேகமாக பரப்புறது, இது வந்து அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை வந்து பாதிக்கும். டொனால்டு ட்ரம்ப்போடைய மகன் கூட அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். இதில் வந்து நம்ம அமெரிக்காவின் அதிபர் பதவிங்க ரொம்ப முக்கியமான பதவி. இப்போ அதுவே வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஆயிடுச்சுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் சில பல வாய்க்கா தகராறு இருக்குங்கிறது தெரியும். இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க் மேலே ஏதாவது குறி வைக்கிறதுக்கோ இல்லை அவர் மேலே அந்த கடைக்கண் பார்வையை கொஞ்சம் வீசுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதாவது எக்ஸு தளத்தில் பரப்பியிருக்கிறாங்க, பட் யார் பரப்பினா அப்படிங்கிறது தெரியாது. யாரோ சில பேர் திட்டமிட்டு பரப்பியிருப்பாங்க, அதை வந்து எல்லோரும் வந்து அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அதனால் எலான் மஸ்க் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. எலான் மஸ்க்கு ஆனால் இதில் அவருடைய ரோல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது.